ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ராகி அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது காலையில் டிஃபனுக்கு செஞ்சால் நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கிறேன். இது வீட்லேயே ராகி வாங்கி அரைச்சது, கடையில் வாங்கின ராகி மாவு இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மாவில் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுட்டு ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு கொத்தமல்லி ஃப்ளேவர் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் இது காலையில் டிஃபனுக்கு பண்ணுறீங்கன்னா இதில் முருங்கைக்கீரை இருந்ததுன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. மாவு கொஞ்ச நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. பிசைஞ்ச உடனேயுமே நம்ம அடை தட்டிடலாம். அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர், க்ளீனான கவரில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் மாவு எடுத்து அடை மாதிரி தட்டிக்கலாம். சில பேர் வந்து டைரெக்டாகவே ஸ்டவ் மேலே பேன் வச்சுட்டு தட்டுவாங்க. அது நம்மளுக்கு கரெக்டாக தட்ட வராது. இதுமாரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா தட்டி ஈஸியாக எடுத்து போட்டுடலாம். அது சூடாக இருக்கும். தவா மேலே தட்டினீங்கன்னா நம்மளால் நல்லா வந்து இது மாதிரி பண்ண முடியாது மெல்லிசா, ஏன்னா ஹீட்டாக இருக்கும் தவா மேலே நம்ம இதுமாரி தட்டினோன்னா. நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதுமாரி தட்டிக்கிட்டிங்கன்னா அடை அழகாக வந்துடும். நல்ல லேஸாகவும் இருக்கும். தவா மேலே இவ்வளோ லேஸாக தட்ட முடியாது. இப்போ பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு. அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஈஸியாக வந்து அடை எடுத்துடலாம் பேப்பர்லேருந்து. அடை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வேகும். நீங்கள் சிம்மில் வச்சு ஸ்லோ குக் தான் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கருகிரும், அடை வேகாது. ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டாச்சு. நீங்கள் இதை விட பெருசாக அடை தட்டினீங்கன்னா திருப்பி போடும்போது உடஞ்சிரும் அது. ஸோ வந்து மீடியம் சைஸில் அடை தட்டினீங்களா தான் கரெக்டாக வரும். நம்ம அழகாக திருப்பி போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அடுத்த சைடும் ஆயில் விட்டுக்கிட்டு இதையும் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு குக் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி 2 டைம் திருப்பி போட்டு 2 பக்கமும் ஸ்லோவில் சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். அடைக்கு காம்பினேஷன் தேங்காய் சட்னி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று, குயிக்காக பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கூட இல்லை. கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.